இப்போ வந்து இது போன்ற சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறது, இனி வரும் காலகட்டங்கள்ல இந்த மாரியான சம்பவங்கள் எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமா எல்லாருமே செயல்படும். அப்படி பார்க்க போனா, இந்த தாவேகாவால ஏற்பட்ட இந்த ஒரு சம்பவம், இனி வரும் அரசியல் கட்சிகளுக்கு எந்த விதத்தில வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுக்கப்படும்? இந்த மாரியான பரப்புரைக்கா இருக்கட்டும், ஏதேனும் பொதுக்கூட்டங்களுக்கு எப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுக்கப்படும்? இல்ல நீதிமன்றமே இன்னொரு விஷயமும் இங்க சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தை அரசியல் மேடை ஆக்காதீர்கள்னும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க இல்லையா? சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, விதிமுறை வந்து இதுக்கு நீங்க வகுக்கணும் அப்படின்னு சொல்லி லைக் ஒரு கேஸ்மே இங்க வந்து ஃபைல் பண்ணாங்க. ஓகே. ஃபைல் பண்ணப்போ அவங்க திரும்ப நீதிபதிகள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி இது வந்து விதிமுறை வந்து வகுக்கிற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு, பெண்டிங்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது இதன் மீது நாங்க திரும்ப வந்துட்டு ஒரு முடிவை இப்ப சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி அந்த பெட்டிஷன்ல சொல்லியிருந்தாங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது தட் இஸ் லைக் இந்த பெட்டிஷன் இந்த மாதிரி ஒரு ரேலி நடக்குது, கேம்பெயின் நடக்குது அப்படின்னா, ரோட் ஷோ நடக்குது அப்படின்னா, அதுக்கு என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வரணும், எதெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பாக அந்த இடத்துல கொண்டு வரப்படும். ஏன் இது எப்படி நான் எது கூட கம்பேர் பண்ணணும் ஈஸியாக புரிதலுக்கு அப்படின்னா, நமக்கு கொல்கட்டாவில் ஒரு டாக்டரோட லைக் கேஸ் நடந்தது, ரேப்பன் கேஸ் நடந்தது. அப்போ அந்த டாக்டர்ஸ்லாம் என்ன சொன்னாங்க, ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு இந்த மாதிரி செக்யூரிட்டிஸ்லாம் வேணும், இப்படியெல்லாம் மருத்துவர்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு வேணும்னு சொன்னாங்க இல்லையா? அதே மாதிரியான விஷயங்கள் தான். தட் இஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்ன்னும் போது, அடுத்தது இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கேட்குறீங்களா, ஸோ தீஸ் ஆர் த கிரைட்டீரியாஸ் விச் நீட் டு பி ஃபாலோட் ஃபார் த பெர்மிஷன் அப்படின்னு கண்டிப்பாக ஒரு விஷயம் கொண்டுட்டு வருவாங்க.